Hi, hello friends, welcome to Punarvi's kitchen. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம ஸ்வீட்டுக்கு கோவா வந்து கடையில வாங்கி தான் செய்வோம். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீட்லயே எப்படி எளிமையா செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கோவா பண்ணுறதுக்கு 3 சின்ன துண்டு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவு இருக்கும். இப்போ இந்த வெண்ணெயை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெண்ணெயும் பாலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து 1 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலை வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா கட்டிகள் விழ ஆரம்பிச்சிடும். அப்படி விழுந்துடுச்சுன்னா கட்டிகள் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பால் பவுடரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கை விட்டுட்டோன்னா கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம பொறுமையாக நல்லா கலரிக்கணும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கை விடாமல் கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாலெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ பாருங்கள், கீழே ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது. இப்போ சூப்பரான இன்ஸ்டண்ட்டான கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் அல்வாவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்பரான ஹோம்மேட் கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த கோவாவை ஜாமுன் செய்கிறதுக்கும் அப்புறம் பாயசத்துக்கு அல்வா இது மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கையில் ஒட்டாமல் நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்குது கோவா. இனிமேல் நீங்கள் வெளியில் போய் கோவா வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் பால் பவுடர் இருந்தால் சூப்பரான கோவாவை நம்ம வீட்டிலே செய்யலாம். ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.